நம்முடைய 15வது துணை குடியரசுத் தலைவராட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க வந்து பதவி பிரமாணமும் செஞ்சுட்டாங்க. வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமா இருக்கட்டும், நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். 15வது துணை குடியரசுத் தலைவராட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவரோட குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். A person cannot be elected as vice president unless he is a citizen of India, has completed the age of 35 years and qualified for the election as a member of the Council of States, Rajya Sabha. வேற ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நம்முடைய இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து 35 வயசு ஆகியிருக்கணும். அதுபோக கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபாவுக்கு மெம்பர் ஆகக்கூடிய என்னென்ன தகுதி இருக்கணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க ராஜ்யசபாவுடைய பதவி வழி தலைவர். அதனால அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. எலக்டோரல் காலேஜ், சப்போஸ் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ஓட் போடுவாங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேட்பாளரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை ஒரு 20 எம்பி வந்து முன்மொழியணும். அதுக்கப்புறமா 20 எம்பி வந்து வழிமொழிவாங்க. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நமக்கு வந்து லோக்சபால வந்து 543 எம்பி, அதாவது 543 ஓட்ஸ். அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சொல்ல போனா லோக்சபால உள்ள எம்பிஸும் ராஜ்யசபால உள்ள எம்பிஸும் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அதன் அடிப்படையில லோக்சபால வந்து 543 எம்பிஸ் இருக்காங்க, ராஜ்யசபால 233. இந்த 12 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு 12 பேரை நியமன உறுப்பினர்களாட்டு நியமனம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த 12. இப்போ தற்போதைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாத்தீங்கன்னா, லோக்சபால வந்து 542 பேர், அதாவது ஒரு எம்பி சீட் வந்து வேக்கண்டா இருக்கு. அதே சமயத்துல ராஜ்யசபால வந்து 5 எம்பி சீட் வந்து வேக்கண்டா இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா வேலிட் ஓட்ஸ், காஸ்டான ஓட் பாத்தீங்கன்னா 767. ஏன் அப்படின்னு 767னா இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 782 வரும். இதுல வந்து 3 கட்சிகள், அதாவது பிஜு ஜனதா தள் பிஜேடி, பாரத் ராஷ்டிர சமிதி பிஆர்எஸ், ஸ்ரோமி அகாலி தால் சாட் இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல வந்து பங்கு கொள்ளல. 767ல வந்து 752 வந்து வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க நடந்து முடிந்த எலெக்ஷன்ல. அதாவது இவங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கேண்டிடேட்டா இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்தியா கூட்டணியில வந்து சுதர்சன் ரெட்டி வந்து கேண்டிடேட்டா இருந்தாங்க. வின்னிங் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 452 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க 300 ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு 3 கட்சியை சேர்ந்தவங்க இந்த துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல வந்து பங்கு கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிஜு ஜனதா தள் பிஜேடி, பாரத் ராஷ்டிர சமிதி பிஆர்எஸ், ஸ்ரோமி அகாலி தால் சாட் இவங்கெல்லாம் வந்து இந்த துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல வந்து அவங்க பங்கு கொள்ளல. ஸோ இதுல இருந்து பெருசா கேட்கணும் அப்படின்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ்குள்ள தான் கேட்பாங்க. ஸோ இதோட ஆர்டிகிள்ஸ் மெயினா வந்து ஆர்டிகிள், துணை குடியரசுத் தலைவர்களுடைய ஆர்டிகிள், அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவு படிச்சுட்டாலே கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.